ever start max 1000 amp jump starter and air compressor. அவ்வளோ பவர் இருக்கும். கார் உங்களுக்கு பேட்ரி சார்ஜ் போயிடுச்சு, எப்பாவது மிஸ் பண்ணிட்டோம்னா சார்ஜ் என்ன ஆயிரும், கார் பேட்ரி வந்து ட்ரெயின் ஆயிரும் இல்லையா. அப்போ மறந்தாப்பில் லைட்டை வந்து போட்டுட்டு வந்துடுவோம், ஃப்ரண்ட் லைட்டை ஹெட் லைட்டை இல்லைன்னா போட்டு திருப்பிட்டு ஒரு டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த டைமில் வந்து ஃபேன் ஓடிட்டுருக்கோம், மறந்துட்டு எங்கேயாவது வேறு வேலை பார்க்க போயிடுவோம். அந்த மாதிரி நேரத்தில் பேட்ரி ட்ரெயின் ஆயிரும். அதனால் அதுக்காக ஒரு இடத்துல பார்த்தேன், இது வாங்கி பார்க்கலாமா அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். காற்றும் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப யூஎஸ்பி போர்ட் கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. அப் டு V8 என்ஜின் ஓப்பன் பண்ணணும். மேலே தள்ளிடுறேன். ஆஃப் ஆன் வச்சேன். அவ்வளோதான். இந்த பக்கம் இப்படி எடுத்துக்கிட்டாங்க. மெதுவா உத்தரப்படாமல் அழகாக செய்யணும். உள்ளுக்கு ஒரு புக் கூட இருக்கு. ரொம்ப பெருசாக இல்லாமல் இது என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது ஹேண்டில் அப்படி, இது வந்து போர்ட்டபிள்ங்கிறதுனால நீ அப்படியே கையில் பிடிச்சி லிஃப்ட் பண்ணி, இங்கே ஒரு பில்லோவெல்லாம் தெரியுது, அப்படி லிஃப்ட் பண்ணி கொண்டு போகலாம். அப்படியே சாய்ச்சர் படுக்க வை பார்க்கலாம். ரொம்ப படுக்க வச்சுடாத, தூங்கிடுறப்புறம் அப்படி எப்படி. ஓகே, இதில் என்னென்ன இருக்குன்னா, இங்கே இப்படி ஒரு சுவிட்ச் இருக்குது, இதை போட்டோம்னா ஆன் ஆஃப் இருக்குது. இந்த ஆஃப் ஆன், அப்புறம் யூஎஸ்பி போட்டு 3 இருக்குது சார்ஜ் பண்ணிக்க. அப்புறம் பேட்ரி லெவல் காமிக்குது, அப்புறம் லோ, மீடியம், அப்புறம் இது ஃபுல்லு. சார்ஜ் பண்ணனா இதை நம்ம சார்ஜ் பண்ணி வைக்கணும் இல்லை. யூஎஸ்பி பவர், பேட்டரி. ஓகே, இது படித்து பார்க்கணும். இப்போ என்னென்ன இருக்குன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இது என்னது, இதுதான் வந்து கனெக்ட் பண்ணுறது அங்கே இல்லையா. இப்போ காருக்கு பேட்ரி போயிடுச்சுன்னா குரோக்கடைல் கிளிப்புங்கிறதுனால குரோக்கடைலாட்டவே இருக்கு, வராங்க வர இல்லை. இது வந்து ஒரு எண்டு, இதே மாதிரி அந்த பக்கம் ஒரு எண்டு தான், பிளாக் நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 இருக்குது. அப்புறம் இது ஏதோ ஒயர் கொடுத்துருக்காங்க, இது கம்ப்ரெசருக்கு இது. ஓகே, இப்போ நம்ம சார்ஜ் போட்டு வைக்கணுமா என்னடா, அதை புக்கு படித்தா தெரியும். பிடிச்சி இழுத்து பார்க்குறதா என்ன, ஆமான்னு நினைக்கிறேன். இதை வந்துச்சு. இது என்னடா இத்தனுண்டு அடாப்டர், இப்படி ஒரு அடாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் திஸ், நீ எழுக்கலாமா வேணாமன்னு தெரிஞ்சாடா. இது என்னடா அது, இதான் காற்றடிக்கிறதோ அப்படியா இருக்கும். ஆமாம், கம்ப்ரெசர், அந்த கம்ப்ரெசர் இது டபக்குன்னு அமுத்தி பிடிக்கணும் போல இருக்குது நம்ம கையில், இப்படி பிடிச்சிக்கணும். இது வந்து மோஸ்ட்லி காருக்கு அடிக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல இதை பார்த்தா. சரி, ஓகே. அப்புறம் எதுக்கு எடுத்துக்கிறது, அவ்வளோ. இது பார்த்தா ப்ரெஷர் பார்த்தா காருக்கு அடிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது. பிஎஸ்ஐ எல்லாம் கொடுத்துருக்கான். We'll do that later, but this is unboxing video, so I unboxed it. ஓகே, இதனோட கெப்பாசிட்டி. இது என்னது, ஃப்ளாஷ் லைட் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க, தெரியுதா. அதை ஆன் பண்ணுறது எப்படி, ஆமாண்டா ஃப்ளாஷ் லைட் தான் ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு லைட் வேணும் இல்லையா, அதுக்கு இல்லைன்னு எடுத்துகிட்டு போகிறப்ப அது அப்படி அதானே. ஓகே, அது ஃப்ளாஷ் லைட் இருக்குது, சுவிட்ச் ஆன் ஆஃப் ஆன். இப்போ இதை ஆன் பண்ணால் என்ன ஆகும், வேண்டாம் தொட்டுறாது எதையும் கனெக்ட் பண்ணணும். இன்னும் சார்ஜே போடல. பேட்டரியை ப்ரெஸ் பண்ணேன். ஓகே, யூஎஸ்பி பவர் பண்ணேன், அது யூஎஸ்பி
சார்ஜ் போட்டுக்க. பேட்ரி வந்து ஃபுல் அப்படின்னா ஃபுல்லுன்னு காமிக்கணும். ஒன்றுமே காமிக்கலையே. ஓகே, படித்து பார்த்து நீ அதுக்கப்புறம் இதை ஆப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு இது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.